மைலேஜ் வந்து சஃபர் ஆகுது இல்லையா, அதுல 10வது ஃபேக்டர் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா கூலண்டோட டெம்பரேச்சர் தாங்க. கூலண்ட் டெம்பரேச்சர் இதை சென்ஸ் பண்ணதுக்கு, கூலண்டோட டெம்பரேச்சரை சென்ஸ் பண்ணதுக்கு இன்ஜின் கூலண்ட் டெம்பரேச்சர் சென்சார் இசிடி அப்படின்னு ஒரு சென்சார் ஒன்று உண்டு. இந்த சென்சார் வந்து தப்பா சென்ஸ் பண்ணாலோ இல்ல நிறைய பேர் வந்து தெர்மோஸ்டேட் வால்வ்னு ஒன்று வச்சிருப்பாங்க இல்லையா, தெர்மோஸ்டேட் வால்வ் அது ஸ்டக் ஆயிருச்சு அப்படின்னு நிறைய ஒர்க் ஷாப்ல வந்து அந்த வால்வை வந்து ரிமூவ் பண்ணிடுவீங்க. இது ரிமூவ் பண்ணதுனால என்னன்னா இன்ஜின் வந்து ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர்ல, அதாவது வார்ம் டெம்பரேச்சர்னு சொல்லுவோம், வார்ம் அப்னு சொல்றோம் இல்லையா, வார்ம் டெம்பரேச்சர்ல இன்ஜின் வந்து மெயின்டைன் ஆகணுங்க. அதை மெயின்டைன் பண்றதுக்கு தான் தெர்மோஸ்டேட் வால்வ் வச்சிருக்காங்க. அது அந்த டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கும் இன்ஜினை. அதனாலதான் கோல்டு ஸ்டார்டிங் இருக்கு இல்லையா, ஊட்டி கொடைக்கானல் மாதிரி ஹில் ஸ்டேஷன்ல ஸ்டார்ட் பண்றதுக்கு இப்ப இருக்க வெஹிக்கிள்லாம் வந்து ரொம்ப திணறதே கிடையாது. இது ஏன் அப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா, ஃபிளாஷ் பாயிண்ட் ஃபயர் பாயிண்ட் ஒன்று உண்டுங்க பெட்ரோல் டீசலுக்கு. ஃபிளாஷ் பாயிண்ட் ஃபயர் பாயிண்ட் அப்படின்னு ஃபயர் பாயிண்ட். இதே பெட்ரோலுக்கு பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா ஃபிளாஷ் பாயிண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா -43°C அதுலயே வந்து ஃபிளாஷ் ஆயிரும், ஃபயரும் அதுலயே ஆகிரும். டீசலுக்கு பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா 53°C தான் டீசல் வந்து ஃபிளாஷ் ஆகும், அதுக்கு மேலதான் ஃபயர் ஆகும். ஸோ இதை பத்தி நம்ம டீப்பா பார்த்தோம்னா நிறைய போயிடும். இந்த கூலண்ட் வந்து ப்ராப்பர் டெம்பரேச்சர்ல மெயின்டைன் ஆகல அப்படின்னா மைலேஜ் சஃபர் ஆகும், அவ்வளவுதான் மேட்ரு. நம்ம இதுக்கு செப்பரேட்டா ஒரு பெரிய வீடியோ போடுவோம்.